அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வாழைப்பழத்தை பற்றி பார்ப்போம். ரஸ்தாளியை பற்றி பார்ப்போம். வாழைப்பழத்தில் பல வகைகள் உள்ளது. செவ்வாழை, ரஸ்தாளி, கற்பூரவள்ளி, பூவன் பழம், பச்சை பழம், மாலைப்பழம், பேயன்பழம், மந்தம் பழம், மட்டிப்பழம், ஏலக்கி என பல வகைகள் உண்டு. அதேபோல சத்துக்கள் என்று எடுத்துக்கொண்டால் வாழைப்பழத்தில் வைட்டமின் ஏ, B6, சி, மக்னீசியம், நார்ச்சத்துக்கள் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. அதாவது ஒரு பழுத்த வாழைப்பழத்தில் நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும் பொட்டாசியத்தின் அளவில் 11% இருக்கிறதாம். ஆனால் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட சொல்கிறார்கள். வாழைப்பழம் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன தெரியுமா? அர்த்தமுள்ளதாக இருக்கும். ரஸ்தாளி வாழைப்பழம். ஆங்கிலத்தில் இதனை ரஸ்தாளி பனானா என்றும் இந்தியில் ரஸ்பெர்ரி கெலே என்றும் அழைக்கப்படுகிறது. ரஸ்தாளி வாழைப்பழம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உட்கொள்ளக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழமாகும். பொதுவாக வாழைப்பழத்தில் பொட்டாசியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, வைட்டமின் சி, நார்ச்சத்துக்கள், மக்னீசியம் போன்றவை அடங்கியுள்ளன. உண்பதற்கு ரஸ்தாளி மிகவும் சுவையாக இருக்கும். அதனால் குழந்தைகள் விரும்பி உண்பார்கள். உண்பதற்கு சுவையாக இருப்பினும் இந்த பழம் வாத உடம்புக்காரர்களுக்கு ஆகாது என்று கூறுவார்கள். இப்பழத்தை சாப்பிட்டதும் வயிறு நிரம்பியதை போன்று திம்மென்று ஆகிவிடும். பசியை மந்தப்படுத்தும் தன்மை உடையது. வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த நன்கு கனிந்த ரஸ்தாளியை ஒரு டம்ளர் நீரில் நன்றாக பிசைந்து கரைத்து குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும் என்று கூறுவார்கள். பலர் உணவு உண்டதும் ரஸ்தாளி பழம் உண்பதை பழக்கமாக வைத்திருப்பார்கள். ஆனால் இப்படி உண்பது தவறு. சாப்பிட்டவுடன் இப்பழத்தை சாப்பிட்டால் அஜீரண கோளாறுகள் ஏற்படும். வளரும் குழந்தைகளுக்கு இப்பழத்தினை கொடுப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது. இப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் வயிற்று எரிச்சலை குறைப்பதுடன் அல்சருக்கு மிகவும் நல்லது. மேலும் கண்களுக்கு நல்லது என்று கண் பார்வை மேம்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. உடல் எடை அதிகரிக்க விரும்புவோர் இப்பழத்தை அளவாக எடுத்துக்கொள்ளலாம். மன அழுத்தம் குறைக்கவும் மனதை அமைதிப்படுத்தவும் இப்பழம் பெரிதும் நன்மை பயக்கும். இப்பழத்தில் உள்ள வைட்டமின் பி மற்றும் குளுக்கோஸ் மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் உடல் சோர்வை நீக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. இப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை வைத்திருக்க உதவுகிறது. இப்பழத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் உடனடி ஆற்றலை வழங்குகிறது. இது உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்க நல்ல உகந்ததாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் இப்பழத்தினை அளவுடன் எடுத்துக்கொள்வது உடலுக்கு நன்மை பயக்கும். அதிலும் வாரம் ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் உடல் நலம் குறைபாடு இருப்பின் உணவில் சேர்த்து கொள்வதற்கு முன்பு மருத்துவரை அணுகி அவர் ஆலோசனைப்படி சேர்த்து கொள்வது சிறந்ததாகும். இப்பழம் ரஸ்தாளி பழத்தில் உள்ள அனைத்து சத்துக்களும் நிறைந்துள்ளது. ரஸ்தாளி வாழைப்பழம் பொட்டாசியம், வைட்டமின் B6 மற்றும் நார்ச்சத்து நிறைந்த ஒரு சத்தான பழமாகும். இது அல்சர், வயிற்றுப்புண் குணப்படுத்த, செரிமானத்தை மேம்படுத்த, உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த, உடலுக்கு உடனடி ஆற்றல் தர உதவுகிறது. ரஸ்தாளியில் உள்ள பொட்டாசியம் வயிற்று எரிச்சலை குறைத்து அல்சர் பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது. இதில் உள்ள குளுக்கோஸ் மற்றும் வைட்டமின் B6 மூளையை சுறுசுறுப்பாக வைத்து உடனடி ஆற்றல் அளிக்கிறது. அதிக பொட்டாசியம் மற்றும் குறைந்த சோடியம் கொண்டிருப்பதால் இது இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்க உதவுகிறது. நன்கு கனிந்த ரஸ்தாளி பழத்தை சாப்பிடுவது வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த உதவும்.
உணவுக்கு பிறகு உடனடியாக ரஸ்தாளி சாப்பிடுவது அஜீரண கோளாறை உண்டாக்கும். வாத உடல் வாகு உள்ளவர்கள் ரஸ்தாளியை அளவாக உண்பது நல்லது. எளிமையான இந்த வாழைப்பழம் இப்பிரபஞ்சத்தில் ஒரு விசித்திரமான வித்தியாசமான பழம் என்பது உங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொல்வதனால் தாவரவியலின் அடிப்படையில் வாழைப்பழம் கொட்டையில்லா பழமாகும் மற்றும் வாழை மரம் வகையை சார்ந்தது அல்ல. உலகில் மிகப்பெரிய மூலிகை வகை. 7000 ஆண்டுகளுக்கு முன் முதன்முறையாக பயிரிடப்பட்டு உலகில் மிக அதிகமாக பயிரிடப்படும் பழமாகவும், கோதுமை, நெல், சோளம் இவற்றிற்கு பிறகு 4வதாக மிக அதிகமாக பயிரிடப்படும் விளைபொருளாக உள்ளது. ஆண்டிற்கு 10 லட்சம் கோடி வாழைப்பழங்கள் உட்கொள்ளப்படுகின்றன. இந்த சத்தான பழம் உலகில் அனைத்து இடங்களிலும் நாம் சாப்பிட்டு தட்டில் இடம் பிடித்து விட்டது. அதுவும் நல்ல காரணத்திற்காக. வாழைப்பழம் சாப்பிடுவதற்கு பயன்கள் என்னென்ன என்பதை நாம் பார்த்துவிட்டோம். அதனால் வாழைப்பழத்தை, ரஸ்தாளி பழத்தை அனைவரும் சாப்பிடுங்கள். அனைவருக்கும் நல்ல பலன் அளிக்கும்.